ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः. நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 13வது அத்தியாயம் பார்த்துட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம் இது. இந்த அத்தியாயத்தில் முன்னாடியே சொன்னது மாதிரி ஸ்ரீமத் பகவத்கீதையை 6 பிரிக்கும்போது முதல் 6 ஜீவஸ்வரூபன் சொல்லப்பட்டது, 2வது 6 அத்தியாயங்களில் ஈஸ்வரஸ்வரூபம் சொல்லப்பட்டது. இந்த 3வது 6 இருக்கக்கூடிய இந்த அத்தியாயம் முதற்கொண்டு 13வது அத்தியாயம் முதற்கொண்டு ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள ஒரு சம்பந்தத்தை சொல்லப் போகிறார்கள். அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம் அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கறது போல ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்லோகம் எல்லா புஸ்தகத்துலேயும் இருக்கிறது இல்லை, எல்லா காப்பிலையும் இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, சில இடத்துல இருக்குது, சில இடத்துல இல்லை. அதனால் அதை முதல் ஸ்லோகமாக நம்ம பொதுவாக கருதுறது இல்லை. 2வது பகவான் ஆரம்பித்து சொல்லக்கூடிய ஸ்லோகம் இதம் ஷரீரம் கௌந்தேயன்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா, அதை தான் முதல் ஸ்லோகமாக நம்ம வச்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. சில இடத்துல இருக்குது, அது சில இடத்துல இல்லை. சங்கரர் அதுக்கு வியாக்கியானம் எழுதலை, ராமானுஜாச்சாரியர் எழுதலை, மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் எழுதலை, ஸ்ரீதரர் எழுதலை. அதனால் எங்கேருந்தோ எப்படியோ உள்ளே வந்திருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது. ஆனால் இந்த இடத்துக்கு அது ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். பிரகிருதிம் புருஷம் செய்வ க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞமேவச்ச ஏதத் வேதித்துமிச்சாமி ஞானம் ஞேயம் ச கேசவ அப்படின்னு ஆரம்பிக்கிறான் அர்ஜுனன். கேசவா கிருஷ்ணரை பார்த்து கூப்பிட்டு கேட்குறான், இதையெல்லாம் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பிரகிருதிம் புருஷம் செய்வ க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞமேவச்ச ஞானம் ஞேயம் ச அப்படின்னு 6 விதமான பொருட்களை பற்றி கூறி இந்த 6ஐயும் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பிரகிருத்தினா என்ன, புருஷன்னா என்ன, க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்ரஜ்ஞன்னா என்ன, ஞானம்னா என்ன, ஞேயம்னா என்ன, இதையெல்லாம் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த கேள்விக்கு பதிலாக வரக்கூடியது இந்த அத்தியாயம். இப்போ அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றையும் இது என்னென்னு நம்ம பார்க்கணும். இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அத்தியாயம் 13வது அத்தியாயம் ஜீவனையும் ஈஸ்வரனையும், அதாவது ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் அவர்களுக்கு இடையே உள்ள ஒரு தொடர்பை பற்றி சொல்கிறது. அது என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி ஜீவன்னா யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜீவன்னா வேறு யாரும் இல்லை, யாரோ இல்லை, நாம் தான் அந்த ஜீவன். அப்போ ஜீவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் யார், நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.
சாதாரணமாக நான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், இதோ படித்து கொண்டிருக்கிறேன். இந்த உடல் என்னென்னலாம் செய்கிறதோ அந்த செயல்களை எல்லாம் சொல்லி நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான்கிற சப்தத்தின் மூலம் நாம் இந்த உடலை குறித்து விடுகிறோம். எந்த ஒரு சப்தத்தை சொல்லை நாம் உபயோகப்படுத்தினாலும் அந்த சொல் குறிக்கும் ஒரு பொருள் இருக்கணும் இல்லையா? அப்போ நான் அப்படின்னு சொல்லும்போது நாம் எதை குறிக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி. பொதுவாக இந்த விவகாரத்திலே பேசுகின்ற வழக்கிலே நான் அப்படின்னு சொல்லும்போது இந்த உடலை குறிக்கிறோம். நான் இங்கு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த உடலை பற்றி நாம் பேசிவிடுகிறோம். சில நேரங்களில் மனதை பற்றி சொல்கிறோம். மனம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது, நான் ஆனந்தமாக இருக்கிறேன். மனம் துக்கப்படுகிறது, நான் துக்கத்தில் இருக்கிறேன். இப்போது ஆனந்தமாக இருக்கக்கூடிய மனதை நான் என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ மனதை அந்த இடத்துல நான் சொல்லிட்டேன். இப்படி அந்த நான்கிற வார்த்தைக்கு என்னென்னமோ பொருள் நம்ம கொடுத்துக்கிறோம். இது சரியா? இதுதான் கேள்வி, இதுதான் விசாரம்னு பெயர், ஆராய்ச்சி என்று பெயர். அந்த நான் என்ற சொல்லை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதே போன்று ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, கடவுள் அப்படின்னு சொல்லும்போது கடவுள் யாருன்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா இந்த நான் என்று எதை சொல்கிறோமோ அதற்கும் அந்த ஈஸ்வரன் என்று எதை சொல்கிறோமோ பரமாத்மாவுக்கும் அது இரண்டும் ஒன்று அப்படிங்கிறது வேதாந்தத்துடைய முடிவு. ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்று அப்படின்னு சொல்ல போகிறது அது. அப்போ ஜீவனும் பரமாத்மாவும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்னு ஒரு கேள்வி வர்றது. நமக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்குது, அனுபவத்திலேயே தெரியறது. பரமாத்மா எப்போதும் இருக்கக்கூடியவர். நான் இந்த வருடம்தான் நான் பிறந்தேன் அப்படின்னு நம்ம பிறந்த நாள் சொல்கிறோம். ஆக அப்போ உண்மையிலேயே நான் என்றால் யார் அப்படின்னு ஒரு கேள்வி, பரமாத்மா என்பவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நாம் எதை நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அதில் இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன. இரண்டு அம்சங்களை நாம் சேர்த்து வைத்து கொண்டு நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். விவகாரத்தில் சரியாக இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உண்மையில் சரியாக இருக்கா? அதுதான் அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி இருக்குது. கடைக்கு போகிறோம், சாக்லேட் வாங்குகிறோம். சாக்லேட் கேட்டவுடன் கடைக்காரன் எடுத்து சாக்லேட்டை கொடுக்கிறான். அதை வீட்டுக்கு எடுத்து கொண்டு வருகிறோம். கடைக்காரன் கொடுத்தது சாக்லேட், நாம் வீட்டிற்கு எடுத்துகிட்டு வந்தது சாக்லேட். அது சாக்லேட் தானே, சாப்பிட வேண்டியது தானே? சாப்பிட மாட்டோம். அதை மேலே இருக்கக்கூடிய அந்த பேக்கிங் இருக்கே அதையெல்லாம் நீக்கிவிட்டு அப்புறம் தான் சாப்பிடணும். அதுதான் சாக்லேட், உண்மையான சாக்லேட். மற்றவையெல்லாம் மேலே இருக்கக்கூடிய உரைகள், அந்த உரைகளை தூக்கி எறிந்து விட்டு அப்புறம் தான் சாப்பிடணும். சாப்பிடும்போது என்ன சாப்பிடுகிறாய் என்று கேட்டால் சாக்லேட் சாப்பிடுகிறேன்னு சொல்லுறோம். கடைக்காரன் கொடுத்த போது எதை சாக்லேட் என்று சொன்னோமோ அதிலிருந்து நாம் எதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமோ அது வேறான சாக்லேட். இந்த இடத்துல சாக்லேட்னு சொல்லும்போது உரையில்லாத சாக்லேட்டை நாம் குறிக்கிறோம். கடைக்காரனிடம் இருக்கும்போது உரையுடன் கூடிய சாக்லேட்டை நாம் சாக்லேட் என்று குறிக்கிறோம். அப்போது இடத்திற்கு தகுந்தாற்போல் ஒரு சொல்லிற்கு பொருள் மாறுபடுகிறது. அதே போன்று நான் என்று நான் சொல்லும்போது என்ன பொருள் அப்படின்னு ஒரு கேள்வி. எப்படி அந்த சாக்லேட்டும் அந்த உரையும் சேர்ந்து சாக்லேட்டாக இருந்ததோ அதே போன்று நான் என்று சொல்லும்போது இங்கு இந்த ஜீவனும் ஜீவன் மேலே இருக்கக்கூடிய இந்த சரீரமும் சேர்ந்து இருக்கிறது. அதை நான் நான் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். விவகாரத்தில் சரியாக இருக்கிறது, வேதாந்தத்தில் சரிவரவில்லை. இப்போ நான் என்று சொல்லும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் ஆத்மா இருக்கிறது. ஆத்மா அதற்கு ஒரு உரையாக இந்த சரீரம் இருக்கிறது.
இந்த சரீரத்திற்குள்ளே அந்த ஆத்மா இருக்கிறது. எப்படி சாக்லேட் வந்து அந்த உரைக்கு உள்ளே இருக்கிறதோ அது போன்று இந்த உரையாகிய இந்த உடலுக்குள்ளே இந்த ஆத்மா இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடியதை ஆத்மான்னு சொல்லியாச்சுன்னாக்க அதற்கு உரையாக இருக்கக்கூடியதை அனாத்மா அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்து நாம் விவகார காலங்களிலே நான் 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 சொல்லிக்கிறோம். ஆத்மாவுக்கு தான் இந்த அத்தியாயத்தில் க்ஷேத்ரஜன் அப்படின்னு சொல்ல போகிறார். இந்த சரீரம் உடல் இருக்கிறதே, உடலுக்கு இந்த இடத்துல இந்த அத்தியாயத்தில் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்ல போகிறார். இப்போ க்ஷேத்ரஜன் அப்படிங்கிற ஆத்மா, க்ஷேத்திரம் அப்படிங்கிற இந்த சரீரம், இந்த இரண்டும் சேர்ந்து இருக்கிறது. ஆத்மாவுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, புருஷன் அப்படின்னு பெயர். இந்த அனாத்மாவான உடலுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, பிரகிருதி அப்படின்னு. புருஷனும் பிரகிருதியும் சேர்ந்து இருக்கின்றன. இப்போ நான் அப்படின்னு சொல்லும்போது விவகாரத்தில் இது இரண்டையும் சேர்த்து சொல்லுகிறோம். ஆனால் வேதாந்தத்திற்கு வரும்போது உண்மையான ஆத்மாவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சரீரம்ங்கிறது வந்து 3 விதமான சரீரங்கள் இருக்கின்றன. ஸ்தூல சரீரம் இருக்கின்றது, சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறது, காரண சரீரம் இருக்கிறது. இப்படி 3 விதமான, அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு 3 சட்டை போட்டுருக்கோன்னு அர்த்தம். 3 உரைகள் இருக்கின்றன. எப்படி சாக்லேட்டுக்கு மேலே 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 ஒரு உரை இருக்கோ அது போன்று இந்த ஆத்மாவுக்கு 3 உரைகள் போட்டிருக்கு. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் அப்படின்னு 3 உரைகள். இந்த 3 உரைகளையும் நாம் நீக்கணும். நீக்கினால்தான் உண்மையான ஆத்மா தெரிய வரும். அந்த உண்மையான ஆத்மா எப்படிப்பட்டது, உண்மையான நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா வேதாந்தம் சொல்கிறது அந்த ஆத்மா நித்தியமானது அப்படின்னு. நான் நித்தியமானவன் அப்படின்னு வேதாந்தம் சொல்லி கொடுக்கறது எனக்கு. அது எப்படி நித்தியமானவனாக இருக்க முடியும்? உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா நித்தியம், வெளியே இருக்கக்கூடிய உரை நித்தியம் என்று நமக்கே தெரியும். வெளியில் இருக்கக்கூடிய இந்த சரீரம் இருக்கே, இது வளர்ந்து கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. எது மாறுகிறதோ ஒரு நாள் அழியப்போகிறதுன்னு தெரியும். அப்போ அழியப்போகிறது உடல் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உள்ளே ஒன்று இருக்கிறதே அழியாமல், அந்த ஆத்மா அது அழியாதது, நித்தியமானது. வெளியே இருக்கக்கூடிய உடல் இங்கு செல்கிறது, அங்கு செல்கிறது, இந்த வேலை செய்கிறது, அது செய்கிறது, இதை செய்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா நிஷ்கிரியமானது, எந்த செயல்களிலும் ஈடுபடாமல் தானே நிற்பது. இதெல்லாம் நம்ம 2வது அத்தியாயத்திலே பார்த்தாச்சு. நத்வேவாகம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவன பவிஷ்யாமக சர்வே வயமத்தः பரம். அந்த ஸ்லோகம் அதில் எழுதுகிறார் ஆச்சாரியர். இந்த உடல் தோன்றி மறைகிறது, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா நித்தியமானது. அதோட பொருள் உதாரணமாக சொல்கிறார். ஒரு பானை இருக்கிறது, பானை இன்று செய்யப்படுகிறது, இன்றெல்லாம் இருக்கிறது, நாளை அது அழிந்து போகிறதுன்னு வச்சுப்போம். பானை செய்யப்பட்டவுடன் பானையிலே ஒரு ஆகாயம் இருக்கிறது. அது உள்ளே இருக்கக்கூடிய ஆகாயத்திற்கு கட்டாகாசம் அப்படின்னு பெயர் சொல்கிறோம். இந்த அறையிலே இருக்கக்கூடிய இந்த ஆகாயம் இருக்கிறது, இந்த ஆகாயத்திற்கு இந்த அறை ஆகாயம் அப்படின்னு சொல்கிறோம். ஆகாயம்னா வானம், இடைவெளி. இதை விட்டு வெளியே இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு மகா ஆகாசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி பலவிதமான அறைகள், பலவிதமான பொருட்கள், ஒவ்வொரு இடத்திலுமே அந்த ஆகாசம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பொருள் தோன்றும் போது அந்த ஆகாசமும் தோன்றுகிறது. எப்பொழுது அந்த பானை தோன்றியதோ அந்த பானை ஆகாசம் தோன்றுகிறது. பானை இருக்கும் வரையில் அந்த பானை ஆகாசம் இருந்து கொண்டே இருக்கிறது. பானை உடைந்த பிறகு அந்த ஆகாசம் போய்விடுறதா என்ன? அது பானை ஆகாசம்ங்கிற பெயர் தான் வந்தது. பானை தோன்றிய போது பானை ஆகாசம் என்ற பெயர் வந்தது. பானை இருக்கும்போது பானை ஆகாசம் என்று பெயர் வந்தது. பானை போன பிறகு அதற்கு பெயரும் இல்லை, உருவமும் இல்லை, அது மகா ஆகாசத்தில் கலந்து விடுகிறது.
அந்த ஆகாசத்திற்கு அழிவே இல்லை, நித்தியம். அது போன்றது இந்த ஆத்மா. ஆத்மா எப்போதும் இருக்கக்கூடியது. அது இப்போது இந்த உடலில், இந்த உரையில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உரை, இந்த உடல் எப்போது வேண்டுமானாலும் அழியலாம். அழிந்து விட்டால் அந்த ஆகாசத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு அழிவில்லை. இந்த ஆத்மா என்ன செய்யும்? இந்த உடலை விட்டு அடுத்த உடலுக்கு போகப் போகிறது. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சையாதி நவானி தேஹி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த உடல் சரியில்லை, இந்த உடல் விழுந்து விட்டது என்றால் மனிதன் இந்த உடலை துறந்து விட்டு அடுத்த உடலை பிடித்துக் கொள்கிறான். அதுபோன்று அப்போ அந்த ஆத்மா நித்தியமானதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஆத்மா எந்த செயல்களிலும் ஈடுபடுவதில்லை. இந்த உடல் செயல்களில் ஈடுபடலாம், ஆத்மாவை அழிக்கவும் முடியாது. எப்போதும் இருக்கக்கூடிய ஏனம் வேத்தி ஹந்தாரம் எஷ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதே அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த ஆத்மா எந்த செயலிலும் ஈடுபடுவதில்லை, நிஷ்கிரியமாக இருக்கக்கூடியது. அதற்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. ந ஜாயத்தே மிரியதேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவா ந பூயः அஜோ நித்யः சாஸ்வதः அயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே அப்படிங்கிற. அஜகன பிறவியற்றது. ந ஜாயத்தே, எதற்கு பிறப்பில்லையோ அந்த ஆத்மாவுக்கு. இந்த பானை தோன்றியவுடன் அந்த பானை ஆகாசம் பிறந்ததா என்ன? பானை ஆகாசம் மகா ஆகாசத்தில் இருந்தது, எப்போதுமே எல்லா நேரங்களிலும் இருந்தது அந்த ஆகாசம். பானை செய்தவுடன் அதற்கு பெயர் ஒன்று ஏற்பட்டது, அவ்வளவுதான். இந்த உடலை ஒரு ஜீவன் எடுத்துக்கொண்ட பிறகு அந்த ஜீவனுக்கு ஒரு பெயர் வந்து விட்டது, அவ்வளவுதான். அதற்கு முன்னாடி அந்த ஜீவன் இருக்கத்தான் செய்தது, எப்போதும் இருக்கத்தான் செய்தது. நாம் ரியத்தேவா, அது இறப்பதும் இல்லை. அந்த ஜீவன் ஆத்மா இறப்பதும் கிடையாது. இந்த இறப்பு பிறப்பு இதெல்லாம் இந்த உடலுக்கு மட்டும்தான். அஜகா நித்யகா, நித்தியமானது இது இந்த உடல். சாஸ்வதக, எப்போதும் இருக்கக்கூடியது. புராணகா, அப்படிப்பட்டது அந்த ஆத்மா. அந்த ஆத்மாவை எதனாலும் அழித்து விடவும் முடியாது. அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் இப்படிலாம் சொல்லியிருக்கு. அப்போது இந்த நம்மளுடைய 2 அம்சங்கள் இருக்கின்றன நமக்குள்ளேயே. 2 அம்சங்கள். ஒரு அம்சம் இந்த உடல் என்ற அம்சம், மற்றொரு அம்சம் ஆத்மா என்ற அம்சம். இந்த 2 அம்சத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். இதை நம்ம பிரிக்க வேண்டியது தான் நம்மளுடைய வேலை. இதற்கு பேர் தான் விவேகம் என்று பெயர். நித்தியமான அம்சம் எது, நம்மில் நித்தியமான அம்சம் எது, நம்மில் அனித்தியமான அம்சம் எது, இப்படி பிரித்தறிகிறோமே, இதற்கு பேர் தான் விவேகம் என்று பெயர். விவேகம் அப்படின்னாக்க நித்யாநித்திய வஸ்து விவேகா அப்படின்னு சொல்கிறார். நித்தியமான பொருளுக்கும் அனித்தியமான வஸ்து, அனித்தியமான பொருளுக்கும் இது நித்தியமானது இது அனித்தியமானதுன்னு பிரித்து பார்க்குறோம் இல்லையா? அப்படி பிரித்து பார்ப்பதற்கு பெயர் தான் விவேகம் என்று பெயர். அந்த ஒரு விவேகம் நம்மிலிருந்து தொடங்க வேண்டும். ஏன்னா வேதாந்தம் எதையோ பற்றி பேசலை, நம்மை பற்றி பேசுகிறது, ஜீவனை பற்றி பேசுகிறது, ஒவ்வொருவரையும் பற்றி பேசுகிறது. ஒவ்வொருவரும் அந்த இறைவன் அப்படின்னு பின்னாடி சொல்ல போகிறது. அதை எப்படி சொல்லிக் கொடுக்கிறது, எப்படி அதை நிரூபிக்கிறது அப்படிங்கிறது தான் வழி. அப்போது இந்த வேதாந்தத்திற்கு விஷயமாக, சப்ஜெக்ட் மேட்டராக இருக்கக்கூடியவர் நாமே. நம்மை பற்றி பார்க்கிறோம். நான் யார் அப்படின்னு நான் நினைக்கும்போது என்னிலே இருக்கக்கூடிய நித்தியமான அம்சம் எது, அனித்தியமான அம்சம் எது அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கணும். இப்போ அப்படி பிரித்து பார்க்கும்போது தெரியறது, இந்த உடல் ஸ்தூலமோ சூக்ஷ்மமோ காரண சரீரமோ இவையெல்லாம் வருகின்றன போகின்றனன்னு தெரியறது. அதனால் அனித்தியமான அம்சம்னு தெரியறது. நித்தியமான அம்சம் எது அப்படின்னா ஆத்மா அப்படின்னு தெரியுது, சுத்த ஆத்மா அப்படின்னு தெரியுது. நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதை வைத்து கொண்டு தான் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை நாம் சொல்ல போகிறோம். எந்த விதத்தில் ஐக்கியம்னா
இறைவனும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றுங்கிறது தான் ஐக்கியம். எப்படி ஐக்கியமாகிறது, எப்படி ஒன்றாக இருக்கிறதுன்னு சொல்லுவதற்கு இந்த விவேகம் மிக மிக முக்கியமானது. அப்போ இந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழியாத ஆத்மா இருக்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதே போன்று இப்போ பரமாத்மாவை எடுத்துட்டாக்க இந்த நம்முடைய ஜீவபிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்களுக்கு பெயர் மகா வாக்கியம்னு பெயர். முன்னாடியே சொல்லியிருக்கோம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச மகா வாக்கியம் தத்துவமசி தெரியும். நீ அதுவாக இருக்கிறாய். இதுதான் குரு சீடனுக்கு சொல்லி கொடுக்குறார். நீ அதுவாக இருக்கிறாய். உடனே சீடன் யோசித்து பார்க்குறான், நான் அதுவாக இருக்கிறேனா, நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வர்றது. அப்போ தான் அந்த சீடன் தன்னுடைய அனித்தியமான அம்சங்களை நீக்கிவிட்டு தன்னுடைய நித்தியமான அம்சத்தை தான் என்று உணர்ந்து கொண்டு அந்த நித்தியமான நானை பரமாத்மாவுடன் ஒன்றுபடுத்தி பார்த்து இரண்டும் ஒன்று என்று புரிந்து கொள்கிறான். அப்போ தான் அவனுக்கு அந்த பிரம்மஞானம் ஏற்படுகிறது. தத்துவமசி என்ற ஒரு வாக்கியத்தை சொன்னவுடன் அந்த வாக்கியத்தின் பொருளை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் வாக்கியத்திலே இருக்கக்கூடிய பதங்கள் இருக்கு. ஒவ்வொரு சொல், வாக்கியம்னா ஒரு சொற்களால் ஆனது இல்லையா, பல சொற்கள் சேர்ந்தது ஒரு வாக்கியம். வாக்கியத்தின் பொருளை புரிந்து கொள்வதற்கு வாக்கியத்தில் உள்ள பதங்களின் சொற்களின் பொருளை அறிய வேண்டும். அந்த சொற்களோட பொருள் அறிந்து கொள்வது தான் முக்கியம். அதுக்கு தான் இந்த இடத்துல விவேகத்தை பயன்படுத்துகிறோம். துவம் என்ற வார்த்தையுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். துவம் என்றால் நீ. நீ அப்படின்னு சீடனை பார்த்து சொன்ன உடனே சீடன் யோசிக்கணும், நான் யோசிக்கணும். நான் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது அனித்தியமான பொருளை விட்டு நித்தியமான பொருளை எடுத்துக்கொள்கிறான். சாக்லேட்டை பேப்பரோடு சாப்பிடாம பேப்பரை தூக்கி போட்டுவிட்டு அந்த உரையை தூக்கி போட்டுவிட்டு உண்மையான சாக்லேட்டை சாப்பிடுகிறான். இதுதான் விஷயம். அப்படி உண்மையான ஆத்மாவை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உண்மையான ஆத்மாவை அறிவதற்கு அந்த விவேகம் வேண்டும். அதே போல் இப்போ தத் அப்படின்னு சொன்ன உடனே தத் அப்படின்னா பிரம்மத்தை குறிக்கிறது. இந்த மகா வாக்கியத்தில் இதுக்கு பேர் மகா வாக்கியம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய எல்லா வாக்கியங்களுக்கும் மகா வாக்கியங்கள்னு பெயர். இந்த இடத்துல குறைஞ்சபட்சம் 3 சொற்கள் இருந்தாக வேண்டும் மகா வாக்கிய உபதேசத்திற்கு. ஜீவனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பதம் இருக்கணும், துவம் அப்படின்னு. பரமாத்மாவை பற்றி சொல்லக்கூடிய பதம் ஒன்று தத் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த ரெண்டுக்கும் ஐக்கியத்தை சம்பந்தத்தை சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம், ஒரு சொல் அசி என்பது இருக்க வேண்டும். தத் துவம் அசி. இதே போன்ற பல வாக்கியங்கள் இருக்கின்ற. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அந்த சீடன் யோசித்து பார்த்து கண்டுபிடிச்சுன்றான். நான் அந்த பிரம்மமாகவே இருக்கிறேன். இது ஒரு மகா வாக்கியம். சர்வம் கல்விதம் பிரம்ம, இருப்பதெல்லாம் பிரம்மம். இது ஒரு மகா வாக்கியம். அயம் ஆத்மா பிரம்ம, இந்த ஆத்மா பிரம்மமாக இருக்கிறது, மகா வாக்கியம். பிரஜானம் பிரம்ம, பிரஜானமாக இருக்கக்கூடியது அந்த ஆத்மா, அது பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பதத்தை நம்ம சொல்லிக்கணும். சோகம் சோகம்னு சொல்கிறோம். அவனே நான் சக அகம், சகன்னா அவன், அதாவது பிரம்மம். சக அகம் சோகம், அந்த பிரம்மமே நானாக இருக்கிறேன் அந்த இடத்துல இருக்கிறேங்கிறத நம்ம சொல்லிக்கணும். அந்த இடத்துல சோகம் அஸ்மி அப்படின்னு. அப்படி குறைந்தபட்சம் அந்த 3 வார்த்தைகள் இருந்திருக்கணும். எல்லா உபனிஷதங்களும் இப்படி இந்த மகா வாக்கியத்தை ஏதோ ஒரு வகையிலே உபதேசிக்கின்றன. ஒவ்வொரு உபனிஷதமும் இதை உபதேசிக்கிறது. வெவ்வேறு வார்த்தைகளிலே வெவ்வேறு வழிகளிலே போதிக்கின்றன. பகவத்கீதையும் அதே போன்று ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை, பரமாத்ம ஜீவாத்ம ஐக்கியத்தை போதிப்பதற்காக வந்தது. அந்த துவம் அப்படிங்கிறத முதல் 6 அத்தியாயங்கள் முழுக்க சொல்லியிருக்கு.
தொங்கிற பதத்தோட பொருள் என்ன அப்படிங்கிறது முதல்ல 6 அத்தியாயம் முழுக்க 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 சொல்லியிருக்கு. தத் என்ற பதத்தின் பொருள் என்ன அப்படிங்கிறத 7வது அத்தியாயத்திலிருந்து 12 வரை சொல்லியிருக்கு. அந்த தத்துன்னு சொல்லும்போது, அந்த ஈஸ்வரனை பற்றி சொல்லும்போது, எப்படி ஜீவனை பற்றி சொல்லும்போது 2 விதமான அம்சங்கள் இருக்கின்றன, ஒரு நித்திய அம்சம் அனித்திய அம்சம்னு 2 இருக்குன்னு நம்ம சொன்னோமோ, அதே போன்ற அந்த ஈஸ்வரனில் 2 அம்சங்கள் இருக்கின்றன, பரமாத்மாவில் 2 அம்சங்கள் இருக்கின்றன அப்படின்னு 7வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். 2 அம்சங்கள், ஒன்று பராப்பிரகிருதி, மற்றொன்று அபராப்பிரகிருதி அப்படின்னு சொல்கிறார். உயர்ந்த பிரகிருதி, இன்னொன்று தாழ்ந்த பிரகிருதி அப்படின்னு சொல்கிறார். எதெல்லாம் இந்த இடத்துல உலகத்திலே தோன்றுவதாக இருக்கிறதோ, தோன்றிய உலகம், பூமிஹி ஆபஹ அனலஹ வாயு கம் மனோ புத்திரேவச்ச அகங்காரை தீயம்மே பின்னா பிரகிருதிஷ்டதா அபரேயம் அப்படின்னு சொல்கிறார். அபரா இயம், என்னுடைய பிரகிருதி, என்னுடைய இயல்பு 2ஆக பிரிக்கப்படுகிறது. அதில் ஒன்று அபரா பிரகிருதியின் பெயர். அந்த அபரா பிரகிருதியிலிருந்து இந்த பூமி தோன்றியது, தண்ணீர் தோன்றியது, நெருப்பு தோன்றியது, வாயு தோன்றியது, ஆகாசம் தோன்றியது, சமஷ்டி மனம் ஹிரண்யகர்ப்பர் தோன்றினார், புத்தி தோன்றிய, புத்தின மகத் தோன்றியது, அகங்காரம் தோன்றியது, அவ்யக்தமாக இருக்கக்கூடிய அகங்காரம் தோன்றியது. இப்படியாக 8 விதமாக என்னுடைய அபராப்பிரகிருதி தோன்றியது அப்படிங்கிறார். எப்படி சாக்லேட்டுக்கு ஒரு உரை இருக்கிறதோ அது போன்று ஈஸ்வரனுடைய உரை இது. ஈஸ்வரனை மறைத்து கொண்டிருக்கிறது இந்த உலகம். இன்னொன்று பராப்பிரகிருதி ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்த உரைக்கு பின்னால் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த பராப்பிரகிருத்தியை விட இந்த அபராப்பிரகிருத்தியை விட இந்த பராப்பிரகிருதி மிகவும் உயர்ந்தது. அது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஞான வடிவமானது. ஜீவபூதாம் மகாபாகோ ஏதம் தாரியதே ஜகத்து, இந்த உலகத்தை அதன் மூலமாக நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். இப்படி 2 விதமான தன்மைகளை கொண்டவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அந்த ஈஸ்வரனுடைய நிலையில் இருந்து கொண்டு, ஈஸ்வரனுக்கு 2 இது இருக்குது. ஈஸ்வரனுக்கும் அந்த ஒன்று காரண காரியமாக இருக்கக்கூடியது. இந்த உலகத்தை படைத்து ஈஸ்வரன் யார் அப்படின்னு நம்ம கேட்டாக்க, நம்ம முதல்ல இந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள ஐக்கியத்தை பார்க்குறோன்னு ஆரம்பித்தோம் இல்லையா? நம்மை பற்றி பேசும்போது நமக்கு 2 அம்சங்கள் இருக்கிறதா சொல்லியாச்சு. ஈஸ்வரனுக்கும் 2 அம்சங்கள் இருக்கின்றன. அந்த ஈஸ்வரனுடைய 2 அம்சங்கள் என்ன அப்படின்னாக்கே, ஒன்று ஜென்மாத்யஸ்ய யதஹா, இந்த உலகம் எங்கிருந்து தோன்றியதோ, எதில் நிலை பெற்று நிற்கிறதோ, எதில் லயமடையப் போகிறதோ அதற்கு ஈஸ்வரன் காரணம். அப்போ ஈஸ்வரன் படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த செயல்களை எல்லாம் யார் செய்கிறானோ அவனுக்கு பேர் ஈஸ்வரன்னு பெயர். மாயையை கையிலே தன்னுடைய வசத்திலே வைத்து கொண்டு இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறான் ஈஸ்வரன். எப்பொழுது இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதோ, அது அப்புறம் அந்த நேரத்திலே எந்த செயலிலும் ஈடுபடாமல் பிரம்மம் மட்டும் தன்னில் தானாக இருந்து கொண்டிருக்கிறது. அது உயர்ந்த நிலை, அதுதான் பரமாத்மா. அது நித்தியமான நிலை. இந்த உலகம் என்பது வந்து போய் கொண்டிருக்கக்கூடியது. படைத்தல், காத்தல், அழித்தல் வந்து போய் கொண்டிருக்கக்கூடியது. லீலையாக செய்து கொண்டிருக்கிறார் இறைவன். அப்போ இறைவனுக்கும் அந்த 2 நிலைகள் இருக்கின்றன. செயல்களில் ஈடுபடும் போது அவருக்கு ஈஸ்வரன் பெயர், எந்த செயலிலும் ஈடுபடாமல் இருக்கும்போது அவருக்கு பரமாத்மானு பெயர், நித்தியமானவர். இந்த படைப்பெல்லாம் அந்த மாயையின் கையிலிருந்து வருகிறது. மாயையை கையிலே எடுத்துக்கொண்டு, மாயையை தனக்கு அதீனமாக வைத்துக்கொண்டு இறைவன் எல்லாவற்றையும் படைக்கிறார். உயர்ந்த சத்துவ நிலையிலிருந்து எல்லாவற்றையும் படைக்கிறார். அந்த மாயையை மனிதர்களால் தாண்டிவிட முடியாது.
ஏதத்யோனீனி பூதானி சர்வாணித்யுபதாரய அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜெகதா பிரபவா பிரளயஸ்ததா அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர். அப்போது இந்த உலகம் எல்லாம் என்னால் படைக்கப்பட்டன, உருவங்கள் உயிரினங்கள் எல்லாம் என்னால் படைக்கப்பட்டன, நான் படைத்தேன். அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதா பிரபவா பிரளயஸ்ததா. இந்த உலகம் எல்லாவற்றிற்கும் நான் பிறக்கும் ஸ்தானமாக, நான் தோற்றுவிப்பவனாக நான் இருந்தேன். அதே போல் பிரளயஸ்ததா, அது எல்லாம் அழியப் போகின்றன, என்னிலேயே அழியப் போகின்றன. சிருஷ்டி ஸ்திதி விநாசா, இது மூணும் என்னில் நடக்கப் போகிறது. நான் எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் அப்படி இரண்டு அம்சங்கள் பரமாத்மாவுக்கு. படைக்கும்போது ஒரு அம்சம், நிற்கும்போது ஒரு அம்சம். படைக்கும்போது ஒரு அம்சம், அது எப்போதும் இருப்பதில்லை, அனித்தியமானது. நிற்கின்ற அம்சம் எப்போதும் இருக்கக்கூடியது. அப்போ ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பரமாத்மாவிற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, ஒரு சம்பந்தம் இல்லை, இரண்டு சம்பந்தங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த அனாத்மா படைக்கப்பட்ட, அனாத்மாவான இந்த உடல் படைக்கப்பட்டது, ஈஸ்வரன் படைத்தவன். இந்த ஒவ்வொரு உடலையும் படைத்தவன் இந்த ஈஸ்வரன், அது ஒரு சம்பந்தம். அவன் படைத்தவன், நாம் படைக்கப்பட்டவர்கள், ஒரு சம்பந்தம். அனாத்மாவுடைய அம்சத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால், ஆத்ம அம்சத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால், அந்த நித்தியமான அம்சத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால், நாம் நித்தியமானவர்கள் சொன்னோம். அதே நித்தியமானவர் அந்த பிரம்மம். இந்த ஆத்மாவிற்கும் அந்த பிரம்மத்திற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அந்த சம்பந்தம் இருக்கிறதே, அதுதான் ஐக்கிய சம்பந்தம் அப்படின்னு பெயர். இரண்டும் ஒன்று என்று கூறக்கூடிய சம்பந்தம் அது. உண்மையிலேயே அந்த சம்பந்தம்னு சொல்லவே முடியாது. சம்பந்தம்னா இரண்டு பொருள் இருந்தால் தானே சம்பந்தம்னு சொல்ல முடியும். இதுவும் அதுவும் ஒன்றே, ஒன்றாக இருக்கும்போது அதை என்ன சம்பந்தம் சொல்ல முடியும்? அத்வைத்தத்தின் கோணத்திலிருந்து பார்க்கணுன்னாக்க இது அத்வைத்தின் கோணம். இந்த கோணத்திலிருந்து பார்த்தால் இது அத்வைத்தம். அனித்திய பொருளின் கோணத்திலிருந்து அவர் படைப்பவர், நான் படைக்கப்பட்டவன் அப்படின்னு பார்த்தா அது துவைத்த கோணம். நம்ம எந்த கோணத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் ஒவ்வொருவருடைய பார்வையும் அவர்கள் எந்த இடத்திலிருந்து பார்க்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தது. ரெண்டும் தவறுன்னு சொல்லவே முடியாது. இந்த கோணத்திலிருந்து பார்த்தால் இது சரி, அவர் படைத்தவர், நான் படைக்கப்பட்டவன். அனித்திய பொருள் வடிவத்திலிருந்து பார்த்தால் அவர் படைத்தவர், நான் படைக்கப்பட்டவன். நித்திய பொருளான இந்த ஆத்மாவின் கோணத்திலிருந்து பார்த்தால் எனக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? இரண்டும் ஒன்றே. அந்த இரண்டும் ஒன்றேன்னு சொல்லக்கூடிய அந்த ஐக்கியத்தை போதிக்கக்கூடிய, சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தை இந்த தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தில் இருக்குது. அசி அப்படின்னு பேர். அதுதான் அசினை இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார்களே, அந்த இருக்கிறாய்ங்கிறது தான் இந்த இரண்டிற்கும் உள்ள இந்த ஐக்கியத்தை போதிக்கக்கூடிய வாக்கியம். இந்த அத்தியாயம் 13வது அத்தியாயம் அந்த ஐக்கியத்தை போதிக்க போகிறது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். வேதாந்தத்தோட எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, எந்த நூலாக இருந்தாலும் சரி, வேதாந்தம் அப்படின்னா இந்த மூணு, அத்வைத்த வேதாந்தம் குறிப்பாக இந்த மூன்று விஷயங்களை பற்றி தான் பேச போகிறது. எந்த ஸ்லோகமாக இருந்தாலும் சரி, ஒன்று அது அந்த ஜீவனை பற்றி பேசணும், இல்லாவிட்டால் ஈஸ்வரனை பற்றி பேசணும், இல்லாவிட்டால் இவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள ஒரு ஐக்கியத்தை பற்றி பேசணும். ஜீவனை பற்றி பேசக்கூடிய ஸ்லோகங்கள், அந்த பாகங்கள் எல்லாத்திற்கும் தொம் பதம், தொம்னு சொன்னால் நீன்னு சொன்னோம் இல்லையா, தொம் என்ற பதத்தை விளக்குவதற்காக வந்தவை. அதனால் தொம் பத விசாரம் அப்படின்னு பெயர். தொம் பதத்தை விளக்குவதற்காக வந்தவை. எந்த பகுதிகள் எல்லாம் ஈஸ்வரனை பற்றி பேசுகிறதோ, பரமாத்மாவை பற்றி பேசுகிறதோ, அவருடைய விபூதிகளை பற்றி, அவருடைய மகிமைகளை பற்றி, அவருடைய விராட் ஸ்வரூபத்தை பற்றி, விஸ்வரூபத்தை பற்றி பேசுகிறதோ, அதெல்லாம் ஈஸ்வரனுடைய
தத்துவத்தை, தத் பதத்தை பற்றி விசாரித்தன, தத்பத விசாரமாக இருந்தன. அப்போ தொம்பதம் முடிஞ்சது, தத்பதம் முடிஞ்சது. மீதி இருக்கக்கூடியவை எல்லாம் இவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள தொடர்பை விளக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் அசிபதத்தை விளக்கக்கூடியவையாக இருக்கின்றன. இப்படியாக வேதாந்தம் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. தொம்பத விசாரம், தத்பத விசாரம், அசிபத விசாரம். அப்போ அசிபதத்துக்கு வந்த உடனேயே தெரியறது அந்த வாக்கியத்தோட அர்த்தமே அங்கே தான் தெரிகிறது. ஒரு வாக்கியத்தோட பொருள் தெரியணுன்னே 3 அதில் வாக்கியத்தில் இருக்கக்கூடிய சொற்களின் பொருள் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? பதார்த்த ஞானம் இல்லாமல் வாக்கியார்த்த ஞானம் வர முடியாது. அப்படி அந்த வாக்கியார்த்த ஞானத்துக்கு பதார்த்த ஞானம் அவசியம் என்பதனால் பதார்த்தங்கள் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பதில் ஆரம்பிக்கிறார். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா நீ கேட்டியே க்ஷேத்திரம்னா என்னன்னு கேட்ட, க்ஷேத்திரம் சொல்லி கொடுக்குறேன். இதம் ஷரீரம் கௌந்தேயே, இந்த உடல் இருக்கிறதே இதற்குத்தான் க்ஷேத்திரம் என்று பெயர். இந்த சரீரத்துக்கு உள்ளே ஆத்மா இருக்கு. ஆத்மாவை இந்த சரீரம் சாக்லேட் மேலே கவர் இருப்பது போன்று இது ஒரு கவர் போட்டு வச்சிருக்கு, ஒரு உரை போட்டு வச்சிருக்கு. அந்த உரையாக எது இருக்கிறதோ அதற்கு பெயர் ஷரீரம் என்று பெயர். அந்த உரை மாறிண்டே இருக்கும். ஏன்னா 4-5 உரை இருக்குது, இதுக்கு ஒரே ஒரு உரை இல்லை. இந்த உடல் மட்டும் உரை கிடையாது. இந்த உடல் ஸ்தூல உடல், அதுக்குள்ளே சூக்ஷ்ம உடல் இருக்குது, காரண உடல் இருக்குது. சாக்லேட் வெறுமனே அப்படியே கொடுப்பதில்லை. அந்த சாக்லேட் உள்ள மேலே ஒரு பேப்பர், அதுக்குள்ளே இன்னொரு பேப்பர் இருக்குது. எல்லா சாக்லேட்டையும் மொத்தமாக போட்டு ஒரு டப்பாவில் போட்டு கொடுக்குறான். அப்போ எத்தனை ஆச்சு? 3 ஆச்சு. இது போன்று பலவிதமான உரைகள் நமக்கு இருக்கின்றன. ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உரை. எத்தனையோ உரை நம்மளே மனசில் கற்பிச்சுட்டு இருக்கோம். நான் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு நினச்சிட்டேன்னாக்க இன்ஜினியருங்கிற ஒரு கவர் இருக்குது, அது உபாதி உள்ளே வந்துச்சு. நான் ஒரு டாக்டர் அப்படின்னாக்க டாக்டர் அப்படின்னு நினைக்கின்ற அந்த நினைப்பு இருக்கிறதே அது ஒரு கவர், அது ஒரு உரை. நமக்கு நாம் என்னென்னலாம் மனதில் நினைத்து கொள்கிறோமோ நினைக்க 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 பலவிதமான உரைகளை நாம் போட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு உரையாக நான் இல்லைன்னு சொல்லணும் முதல்ல. அப்படி சொன்னால் தான் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உண்மையான நான் அப்படிங்கிறது தெரிய வரும். அப்போ மேலே இருக்கக்கூடிய உரை என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறார். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே. இந்த ஷரீரம்தான், ஷரீரத்துக்கு க்ஷேத்திரம் என்று பெயர். அந்த க்ஷேத்திரம்ங்கிறதை பின்னாடி விளக்க போகிறார், பார்க்கலாம். ஏதத்யோ வேத்தி தம் பிராகு க்ஷேத்ரஜ்யைதி தத்விதா. அந்த க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய இந்த உடலை ஒருவன் உள்ளே இருந்து கொண்டு அறிந்து கொண்டிருக்கிறான். உடல் இருக்கிறதுன்னு யாருக்கு தெரிந்திருக்கிறது? யாரோ ஒருவன் உள்ளே இருந்து கொண்டு இந்த உடலை பார்த்து இந்த உடல் இருக்கிறது அப்படின்னு அறிந்து கொண்டிருக்கிறான். இந்த ஞான வடிவமாக உள்ளே ஒருவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அந்த ஞான வடிவன், ஞான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவனுக்கு பெயர் க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னு பெயர். ஏதத்யோ வேத்தி, இந்த க்ஷேத்திரத்தை யார் அறிந்து கொண்டிருக்கிறானோ தம் பிராகு க்ஷேத்ரஜ்ஞா இதி, அவனை க்ஷேத்ரஜ்ஞன் என்று எல்லோரும் கூறுகிறார்கள் அப்படிங்கிறார். ஆச்சாரியர் சங்கரர் இந்த இடத்துல இதுக்கு பாஷ்யம் சொல்கிறார். இதம் இதி சர்வநாம்னா உக்தம் விஷ்ணஷ்டி ஷரீரம் இதி. இதம் இது என்று எதை பற்றி சொன்னோமோ, இந்த சரீரத்தை பார்த்து இது அப்படின்னு நம்ம சொன்னோமே, அதற்கு அந்த இது என்பது இந்த சரீரத்தை குறிக்கிறது. அந்த சரீரத்துக்கு க்ஷேத்திரம் என்று பெயர். க்ஷேத்திரம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் இதுக்கு அப்படின்னாக்க 4 காரணங்களை சொல்கிறார். இதுக்கு ஏன் க்ஷேத்திரம்னு பெயர், உடம்பிற்கு எதற்காக க்ஷேத்திரம் என்று பெயர் அப்படின்னாக்க க்ஷயாத் க்ஷதத்ராணாத் க்ஷரணாத் க்ஷேத்திரவத் வா அஸ்மின் கர்மஃபலபோக கர்மஃபல நிர்வத்தேகே அப்படிங்கிறார். 4 காரணங்களை சொல்கிறார்.
க்ஷயாத் அப்படின்னா அழியப் போகிறது. இந்த க்ஷயமாக போகிறதா இந்த உடல்? அழியப்போவதனால் இதற்கு பெயர் க்ஷேத்திரம்னு பெயர். எது அழிகிறதோ அதற்கு க்ஷேத்திரம். க்ஷரணாத் அப்படிங்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து வருகிறது. எது தேய்ந்து போகிறதோ அதற்கு பெயர் க்ஷேத்திரம்னு பெயர். இந்த உடல் கொஞ்சமாக தேஞ்சு போகிறது, அதனால் இதற்கு பெயர் க்ஷேத்திரம்னு பெயர். மூன்றாவது காரணம் சொல்கிறார், க்ஷதத்ராணாத் அப்படின்னு. இந்த உடல் தேயப் போகிறது, அழியப் போகிறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த உடம்பு இல்லாவிட்டால் ஒரு ஜீவனால் சம்சாரம் என்ற ஒரு பெரிய இந்த கடலை தாண்டி அக்கறைக்கு செல்ல முடியாது. அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த உடம்பு இருக்க வேண்டும், க்ஷேத்திரம் இருக்க வேண்டும். இந்த உடம்பு இருந்து கொண்டு ஒருவனை அக்கறைக்கு சேர்த்து அவனை காப்பாற்றுகிறது. இந்த சம்சாரத்தில் ஒருவன் இருக்கும் வரை அவனுக்கு அழிவு இருக்குன்னு தெரியும் நமக்கு. ஆனால் எந்த மனிதன் இந்த சம்சாரத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு எப்படியாவது இந்த சம்சாரத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அதற்காக பெரியோர்களிடம் சென்று சொன்னார் இல்லையா, துர்லபம் திரயமே வைத்த தேவானுகிரக ஹேத்துக்கம் மனுஷியத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரய அப்படின்னு. மனுஷியத்துவம் வந்துடுத்து, எப்படியோ மனிதன் அப்படின்னு வந்துட்டான். இந்த சம்சாரத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் தெரிஞ்சு போச்சு, இதில் எழுது தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுது. முமுக்ஷுத்வம் வந்து விட்டது, முக்தியில் ஆசை வந்து விட்டது அவனுக்கு. மகாபுருஷர்கள் பெரியோர்களிடம் சென்று அதற்கான உபாயத்தை கேட்டு அறிகிறான். அதன் மூலமாக இந்த உடல் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். அவனை அந்த சம்சாரத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை அறிந்து கொண்டு கடந்து சென்று தன்னை காத்து கொள்கிறான். இந்த அழிவிலிருந்து தன்னை காத்து கொள்கிறான். அழிவிலிருந்து தன்னை காப்பதற்கு இந்த உடல் பயன்படுகிறது. அதனால க்ஷதத்ராணாத் அப்படின்னு போட்டார். உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் உடம்பை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொன்னார் திருமூலர். இப்போ இந்த உடம்புக்கு அவ்வளவு, அதனால தான் ஆப்யாயந்து மமாங்காணி எல்லாம் இருக்குது. இது உடம்பு, நம்முடைய உடம்பு நன்றாக இருக்கட்டும். யாருக்கு அந்த உடல் மிகவும் ஆரோக்கியமாக வலிமையாக இல்லையோ அவர்களால் வேதாந்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. நாயமாத்மா பலகீனேன லப்யதே, ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பலகீனனாக இருந்தால் முடியாது. அப்போது இந்த மெய்ஞானத்தை பெறுவதற்கு இந்த உடம்பு ஒரு சாதனமாக இருப்பதனால் இந்த சாதனம் பலமாக இருக்க வேண்டும். க்ஷதத்ராணாத் க்ஷேத்திரமித்யுச்யதே, இந்த உடம்பு அதற்கு உபயோகமாக இருக்கிறது என்பதனால் இதற்கு க்ஷேத்திரம் என்று பெயர். இதையெல்லாம் விட, இந்த மூன்று காரணங்களையும் விட பெரிய காரணம் இன்னொன்று இருக்குது இதுக்கு க்ஷேத்திரம்னு சொன்னது. க்ஷேத்திரம் அப்படின்னாக்க நிலம் அப்படின்னு அர்த்தம். தீர்த்த க்ஷேத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தீர்த்த யாத்திரை போகிறோம், தீர்த்த க்ஷேத்திரம் போகிறோம் அப்படின்னு. ஏதோ ஒரு இடத்துக்கு போய் இந்த ஊருக்கு போகிறோம், காசிக்கு போகிறோம், தீர்த்த க்ஷேத்திரம். க்ஷேத்திரம்னா இடம், நிலம் அப்படின்னு அர்த்தம். எந்த க்ஷேத்திரத்திலே இந்த விவசாயிகளிலிருந்து நிலத்தை உழுது பயிர் செய்து அதில் விதையை வைத்து பயிர் செய்து தண்ணீர் விட்டு செடி கொடிகளை வளர்த்து அதிலிருந்து வரக்கூடிய காய்கனிகள் பூக்கள் இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிறானோ அந்த இடத்திற்கு பெயர் க்ஷேத்திரம்னு பெயர். இந்த உடலும் அது போன்ற ஒரு க்ஷேத்திரமா. க்ஷேத்திரவத்வாஸ்மின்னு கர்மஃபல நிர்வத்தேகே அப்படின்னு சொல்கிறார். இந்த உடம்பையும் அந்த க்ஷேத்திரம் போன்று நிலம் போன்று சொல்கிறார். அதனால் இந்த நிலம் போன்று இருக்கிறது, அதனால் இதற்கு பெயர் க்ஷேத்திரம்னு பெயர். எப்படி அந்த விவசாயி விதைகளை இடுகிறானோ அதுபோல் நாம் நம்முடைய கர்மங்களை இதில் விதைக்கிறோம். பிராரப்த கர்மங்கள் வந்திருக்கு நிறைய, எத்தனையோ.
அந்த கர்மங்கள்லாம் நமக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் இப்போ வளர்கின்றது கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்கப்பட்ட அதனால தான் அது பிராரப்தம் எப்படி இருக்கிறதோ அதன் வழியாகத்தான் நாம் மனிதனே இருக்கிறார்கள். ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கிறதோ கெட்டவனாக இருக்கிறதோ இதுக்கெல்லாம் பின்னாடி நாம் நம்மை எவ்வாறு செய்து கொண்டோமோ அதெல்லாம் பிராரப்த கர்மங்கள், நாம் செய்து கொண்டவை அவையெல்லாம். இதுலேருந்து தெரிகிறது நம்மால் அதை மாற்றவும் முடியும். ஏன்னா அதை செய்ததே நாம். ஏதோ ஒரு தீய செயல்களை செய்து நாம் அந்த கர்மங்களை நாம் நம்மில் விதைத்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய நல்ல புத்தியை பயன்படுத்தி அதற்கு மாற்று வினைகளை நல்லவற்றை செய்து நல்ல கர்மங்களையும் விதைக்க முடியும் அப்படின்னு தெரிகிறது. அப்போ இருக்கக்கூடிய செயல்களின் மூலமாக கர்மங்களை செய்து அந்த கர்மங்களின் பலன்களான பாபம் புண்ணியம் இருக்கிறது. பாபம் புண்ணியத்தின் பலன் துக்கமும் சுகமும். அப்படி சுகம் துக்கம் என்ற இந்த பழங்களை அந்த எப்படி இந்த விவசாயி பெறுகிறான் இல்லையா, அந்த பயிர்களை பெறுகிறான், அதுபோன்று இந்த பாப புண்ணியங்கள் என்ற பழங்களை பெற்று நாம் அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவிப்பதற்கு அனுபவ சாதனமாக இருக்கக்கூடியது இந்த உடல் இல்லாமல் போனால் இந்த பாப புண்ணியங்களை அனுபவிக்க முடியாது, சுகதுக்கங்களை அனுபவிக்க முடியாது. அதனால் இதற்கு பெயர் க்ஷேத்திரம் அப்படின்னு பெயர். அழிவதனால் க்ஷேத்திரம், தேய்வதனால் க்ஷேத்திரம். அழிவிலிருந்து காத்து ஒருவனை சம்சாரத்தின் அக்கறைக்கு கொண்டு செல்வதனால் இதற்கு பெயர் க்ஷேத்திரம். கர்ம பலன்களை அனுபவிப்பதனால் இதற்கு க்ஷேத்திரம். இப்படியாக 4 விதமான பொருட்களை இந்த சரீரத்துக்கு கொடுத்திருக்கார். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே. இப்போ இந்த கர்ம பலன்கள் வந்து போகிறது அப்படின்னாக்க அந்த கர்ம பலன்கள் ஒரே ஜென்மத்திலே எல்லாவற்றையும் அனுபவித்து விட முடியாது. எத்தனையோ ஜென்மங்கள் எத்தனையோ கர்மங்கள் செய்திருக்கோம், எல்லாவற்றையும் அனுபவித்து தான் இந்த எல்லாவற்றையும் தீர்க்கணும் அப்படின்னா முடியவே முடியாது. அப்போ அதற்கு எத்தனையோ ஜென்மங்கள் வேண்டும்னு தெரியுது. எத்தனையோ ஜென்மங்கள் வேண்டும் என்றால் எத்தனையோ முறை பிறக்க வேண்டும் இறக்க வேண்டும்னு தெரிஞ்சு போச்சு. பிறப்பும் இறப்பும் தான் சம்சாரம். அப்போ இந்த ஷரீரம் சம்சாரத்தில் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஷரீரம் சம்சாரத்தில் இருந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இந்த ஷரீரத்தின் கூட இந்த க்ஷேத்திரத்தின் கூட நாம் நம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டால், இந்த அனித்தியமான இந்த உடலுடன் நம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டால் நாமும் அனித்தியமான பொருளாக நம்மை நினைத்து கொண்டு விடுவோம். திரும்பி திரும்பி நான் பிறக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும், நான் துன்பப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும், இந்த கர்ம பலன்களை நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டுருக்கும். அப்போ எந்த இடத்தில் நாம் நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அனித்தியமான உடலுடன் நம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டால் நாம் சம்சாரி. அனித்தியமான இந்த அம்சத்தை துறந்து விட்டு நம்முடைய உயர்ந்த அம்சத்தை, நித்தியமான அம்சத்தை நான் என்று எடுத்துக்கொண்டால் நமக்கும் அந்த பரமாத்மாவிற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. பரமாத்மாவுடன் ஒன்றி விடுவோம். பின்னாடி வரப்போகிறது. ஏதத்யோ வேத்தி தம் பிராஹு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதா. இந்த உடலை ஷரீரத்தை யார் அறிகிறானோ, ஏதத் ஷரீரம் க்ஷேத்திரம் யோ வேத்தி விஜானாத்தி ஆபாத தலமஸ்தகம் தம் வேதிதாரம் பிராஹு கதயந்தி க்ஷேத்ரஜ்ஞ இதி. யார் இந்த உடலை அறிகிறார்களோ, இது என்னுடைய உடல் நான் அப்படின்னு இந்த உடலை யார் அறிந்து கொள்கிறார்களோ, உள்ளே இருந்து கொண்டு அவன்தான் க்ஷேத்ரஜ்ஞன், ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம். இப்படியாக நான் என்ற ஒரு சொல்லுக்கு 2 அர்த்தங்கள், 2 அம்சங்கள் இருக்கின்றனங்கிறத சொல்லிட்டார். ஒன்று நித்தியமான ஒரு ஜீவாத்மா அம்சம், அது என்றைக்கும் மாறாதது, நித்தியசுத்த புத்தமுக்தமாக இருக்கக்கூடியது, பந்தத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடியது, பிறப்பற்றது, இறப்புமற்றது, செயல்களற்றது. அப்படிப்பட்டது அந்த ஆத்மா. அது ஒரு அம்சம். அந்த அம்சம் இந்த உரைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு எப்படி பானைக்குள்ளே அந்த ஆகாசம் இருக்கிறதோ அதுபோன்று இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பானை என்று சொல்லப்படுகின்ற இந்த உடல் ஷரீரம் அனித்தியமான அம்சம்.
இது ஒரே ஒரு உரை கிடையாது, இதுக்குள்ள பல உரைகள் இருக்கின்றன. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் என்று 3 உரைகள் இருக்கின்றன. இப்படி சரீரம்ங்கிற வழியில் பார்த்தா 3, ஒவ்வொரு எந்த நோக்கத்தில் எந்த கோணத்தில் பார்க்கிறோங்கிறத பொறுத்து பலவிதமான உரைகள் நமக்கு. தைத்திரிய உபநிஷத்தில் இருக்கக்கூடிய உரைகள்லாம் அதில் என்னெல்லாம் எண்ணி சொல்கிறா அப்படின்னாக்க 5 உரைகள் இருக்குதுன்னு சொல்கிறார். அன்னமய கோஷம், கோஷம்னாலே உரைன்னு அர்த்தம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இப்படி 5 உரைகள் இருக்கிறதா சொல்கிறார். அதுக்கெல்லாம் உள்ளே இருக்கக்கூடியது ஆத்மானு. மாண்டூக்கிய உபனிஷத் பார்த்தாக்க ஒரு மனிதனுடைய நிலைகளை வைத்துக்கொண்டு அவன் எந்த நிலையில் இருக்கிறான், விழிப்பு நிலையில் இருக்கிறானா, கனவு நிலையில் இருக்கிறானா, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறானா, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு மனிதனுக்கு 3 உரைகளை கற்பிக்கிறது. எந்த கோணத்திலிருந்து மனிதனை பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் பொறுத்தது. அப்போ எத்தனையோ விதமான உரைகளை நாம் மேலே மேலே போட்டு வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த உரைகள் எல்லாம் அனித்தியமானவை. அனித்தியமான உரைகளுக்கு இந்த க்ஷேத்திரம் என்று பெயர். இந்த உரைகளுக்கெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய நித்தியமான அந்த பொருளுக்கு பெயர் க்ஷேத்ரஜன் அல்லது ஆத்மா என்று பெயர். இந்த ஆத்மா பிரம்மத்துடன் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்த ஸ்லோகம். அந்த அடுத்த ஸ்லோகத்தை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.